ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த அவகேடோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவகேடோ சாண்ட்விச்சுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்லைஸ் கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன், அவகேடோ 1, ஒரு முட்டை, அரை பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, அரை எலுமிச்சம்பழம், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவகேடோ இந்த மாதிரி இருக்கணும். காம்பு பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும், இப்படி சாஃப்டாக இருக்கும். இந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் மேஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இப்படி கிராஸாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ ஸ்பூன் வச்சு இதை ஃபுல்லாக இப்படி எடுத்தோம்னால அழகாக வருது பாருங்கள் தோல். இந்த மாதிரி வந்துடும். நான் அந்த விதையை எடுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பழுத்திருக்கவும் இங்கே பாருங்கள், இப்படி நம்ம விட்ட உடனே தோல் அழகாக கலந்து வருது. இந்த மாதிரியே நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதை ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா மசிஞ்சிரும். இல்லை அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நான் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே அளவுக்கு 2 பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ். லெமன் ஜூஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த நிறம் பச்சை கலர் மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலர் ஆட்டம் மாறிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இருக்கணும். ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெய் தான் போட போகிறேன். இப்போ இது மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் குறைச்சே வச்சுக்கோங்க. அடியில் இல்லைன்னா கருகுன மாதிரி போயிடும். இது டோஸ்ட் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போடலாம். நான் ஃப்ளேம் சிம்மில் இருக்குது, அதனால் மெதுவாக தான் டோஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். 2 சைடும் அதே மாதிரியே நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போது இதில் லைட்டாக உப்பு தூக்கிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மஞ்சக்கரு நம்ம ஆஃப் பாயிலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகணும். அதனால் மூடி வச்சுக்கலாம். அந்த நேரம் மாறிக்கிச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது ப்ரெட்டை வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் பாதி இந்த ப்ரெட்டில் வச்சுக்கலாம். நான் பாதி ஃபில்லிங் எடுத்துகிட்டேன். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டுக்கும் ஆகிற மாதிரி. இப்போ இந்த ஹாஃப் பாயிலை இது மேலே வச்சுக்கலாம். இதை நீங்கள் அவகேடோ அல்லது பட்டர் ஃப்ரூட் இந்த 2ல் எது வேணாலும் வச்சு நீங்கள் செய்யலாம். அவ்வளவுதான், அவகேடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.